ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்யாஸ்ரீ விலாக். இன்றைக்கி நம்ம சூப்பராக ஒரு புட்டிங் செய்ய போகிறோம். ப்ரெட்டை வச்சு சூப்பரான புட்டிங், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஈஸியாக டக்குன்னு செஞ்செல்லாம் ரொம்ப லேட்டெல்லாம் ஆகாது. சூப்பரான புட்டிங் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். எல்லாம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், நான் வந்து ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கேன். ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு கேரமல் ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு 1/4 கப்பு அளவுக்கு நான் ஒயிட் சுகர் எடுத்து வச்சுருக்கேன். பேன் சூடாகிடுச்சு. சர்க்கரையை போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி வந்து ரொம்ப தேவையில்ல, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா இந்த சுகர்லாம் கரைஞ்சி அப்படியே தேன் கலரில் வரும். நமக்கு கேரமல் வந்து தேன் கலரில் வரும். அது வரலையும் கொஞ்சம் அப்படியே கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். பாருங்க, நமக்கு வந்து கேரமல் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி கலர் எப்படி வந்திருக்கு பாருங்கள். நமக்கு அந்த சுகர்லாம் கரைஞ்சி நல்லா இந்த ஹனி கலருக்கு வந்துடணும் கேரமல் நமக்கு. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம எந்த பாத்திரத்தில் நம்ம கேரமல் செய்ய போகிறோமோ அதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேரமல் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸ் கூட எடுத்துக்கலாம். இல்லையா கேக்கு செய்வோம் இல்லைங்களா, மோல்டு, கேக் மோல்டு, அந்த மாதிரி இருந்தால் கூட எடுத்துக்கலாம். என்கிட்ட இருக்குது, அது கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் நான் இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கிறேன். நம்ம ரெடி பண்ணி வச்ச கேரமலை இந்த டிஃபன் பாக்ஸில் ஊற்றிடலாம். நம்ம ப்ரெட்டு எந்த அளவுக்கு எடுக்க போகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம சர்க்கரை போட்டுக்கணும். பாத்திரமும் அந்த அளவுக்கு சைஸாக எடுத்துக்கணும். என்கிட்ட கேக் மோல்டெல்லாம் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது, அதனால் நான் வந்து டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கிட்டேன். இப்போது எல்லா பக்கமும் போடுற மாதிரி சாய்ச்சி இந்த மாதிரி பாருங்கள். அப்போ தான் நமக்கு புட்டிங் மேலே நல்லா ஃபுல்லாக கவர் ஆன மாதிரி இருக்கும் இந்த கேரமல் வந்து. அவ்வளோதான். இதை அப்படியே ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இதை அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், நான் வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் வந்து நான் இன்றைக்கி வந்து குட்டி குட்டி ப்ரெட்டு தான் எடுத்திருக்கேன். பெரிய சைஸாக இருந்தால் ஒரு 5 எடுத்துக்கோ. நமக்கு எந்த அளவுக்கு புட்டிங் தேவை அந்த அளவுக்கு நம்ம ப்ரெட் எடுத்துக்கலாம். இது குட்டி குட்டி ப்ரெட்டுன்றதுனால நான் வந்து ஒரு 10 எடுத்திருக்கேன். சின்ன சைஸ் பாருங்கள், குட்டி கோண்டு இருக்கும். ஒரு 10 ப்ரெட் எடுத்திருக்கேன். நம்ம எடுத்து வச்சுருக்க மிக்ஸி ஜாரில் ப்ரெட்டை போட்டுடலாம். நம்ம பல்ஸ் கொடுத்து அரைக்கும்போது, நான் பிச்சு போடல, முழுசாக தான் போட்டிருக்கேன். பல்ஸ் கொடுத்து அரைக்கும்போது நமக்கு ப்ரெட்டு வந்து தூள் தூளாகிடும். அடுத்து ஒரே ஒரு எக்கு, ஒரு முட்டை உடைச்சி மிக்ஸி ஜாரில் ஊற்றிக்கலாம். அதில் ஒரு 1/4 கப்பு சுகர், அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ். நல்லா ஃப்ளேவர் அரோமா, நல்லா வாசனை சூப்பராக வரும். அதுக்காக தான் எசன்ஸ் போட்டிருக்கோம். அதில் சும்மா ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு, ரொம்ப வேண்டாம். அவ்வளோதான். நம்ம இதை மிக்சியில் வச்சு பல்ஸ் கொடுத்து அரைச்சிக்கலாம். நல்லா கொஞ்சம் நைஸாகவே அரைச்சிக்கலாம். பாருங்கள், நான் வந்து நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு அரைச்சிக்கணும். இப்போ நம்ம கேரமல் ரெடி பண்ணி வச்சிடலாங்களா, அதில் வந்து நம்ம அரைச்ச ப்ரெட்டு பேஸ்ட்டு, ப்ரெட்டு, எக்கு, சர்க்கரை, சுகர் எல்லாம் போட்டு அரைச்சோம் இல்லைங்களா, அதை வந்து ஊற்றிடலாம். இங்கே பாருங்கள், நம்ம அரைச்சி வச்சதை விழுதை இதில் ஊற்றியாச்சு.
நம்ம இப்போது ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். நான் வந்து ஸ்டவ்வில் வந்து தண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், ஒரு கடாயில் தண்ணி வச்சு ஆவி காட்டி வச்சுட்டேன். அந்த தண்ணியில் வந்து ஒரு ஸ்டாண்டு வச்சிடணும். நம்ம ஸ்டாண்டு வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச மிக்ஸ் அதில் வச்சிடலாம் மேலே. இப்போது இதுக்கு மேலே நம்ம ஒரு மூடி வச்சு மூடிடணும். கொஞ்சம் இது மாதிரி அகலமாகவே இருக்கலாம். ஒரு பிளேட் இருந்தாலும் பரவாயில்ல. நான் வந்து ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடி தான் வச்சு மூடியிருக்கேன். அது மேலே நம்ம மூடி வச்சிடலாம். ஏன்னா நம்ம இதை ஏன் மூடுறோன்னா, நமக்கு இந்த வேர்வை தண்ணி வந்து அதில் இறங்கி நமக்கு புட்டிங் வந்து அப்படியே குழ குழன்னு இருக்க மாதிரி ஆகிடும். அதனால் அது மேலே நம்ம ஒரு பிளேட் போட்டு தான் அதை கவர் பண்ணி மூடி வச்சுட்டு தான் கவர் பண்ணிவிட்டு தான் நம்ம மேலே இதை மேல் மூடியை வச்சு மூடணும். அப்படியே வந்து ஒரு 15 நிமிஷம் வேகட்டும். ஃப்ளேம் வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கலாம். ரொம்ப ஃபுல்லாக வேணும், ரொம்ப கம்மியாக வேணும். ஒரு மீடியம் ஃப்ளேமில் அப்படியே வேகட்டும். 15 நிமிஷம் கழிச்சு பாருங்கள், நல்லா ஒரு 15 நிமிஷம் புட்டிங் வேக வச்சாச்சு. நல்லா சூப்பராக வெந்துருச்சு. நான் வந்து இன்றைக்கி கொஞ்சமாக தான் ப்ரெட்டு வந்து கொஞ்சமாக எடுத்திருக்கேன். அதுவும் சின்ன சைஸ் ப்ரெட் எடுத்துருக்கனால கொஞ்சம் தான் புட்டிங் சின்னதாக தான் வந்திருக்கு. அதனால் சீக்கிரமும் வெந்துடும். இருந்தாலும் நான் வந்து ஒரு 15 நிமிஷம் வேக வச்சேன். சூப்பராக வெந்துருச்சு. ஓப்பன் பண்ணி எடுத்து நல்லா ஆற விட்டுடணும். புட்டிங் வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஒரு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா கூலானதுக்கப்புறம் நம்ம சுற்றிரும் கத்தியால் கொஞ்சம் தள்ளி விட்டுட்டு எடுத்துக்கலாம். புட்டிங் வந்து எடுத்துக்கலாம். சூப்பரான புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா சூப்பராக வெந்திருக்கு, செட் ஆகிடுச்சு சூப்பராக. இது நல்லா கூல் ஆகட்டும். ஃப்ரிட்ஜில் வந்து 1 மணி நேரம் வச்சிடலாம். அப்புறம் பார்ப்போம். இங்கே பாருங்கள், நல்லா வந்து 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டேன். நல்லா 1 ஹவருக்கு நல்லா கூல் பண்ணியாச்சு. இப்போது சைடில் வந்து ஒரு கத்தி இருந்தாலும் எடுத்துக்கலாம். இல்லை மாதிரி பட்டர் தடவுற கரண்டி இருந்தாலும் எடுத்துக்கலாம். நம்ம அப்படியே சைடில் இருக்கிறத எடுத்து விட்ருவோம். சுற்றிரும் அப்படியே எடுத்து விட்டுட்டேன். இந்த மாதிரி ஒரு சாப்பாட்டு தட்டு வச்சுக்கலாம், இல்லை ஒரு பிளேட் இருந்தாலும் வச்சுக்கலாம். அதில் அப்படியே கவுத்துக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கவே கொஞ்சம் நல்லா செட் ஆகிடுச்சு. கொஞ்ச நேரம் இப்படி லைட்டாக தட்டிக்கலாம். வருது சூப்பராக வந்துடுச்சு. அந்த கேரமல் கொஞ்சம் அடியில் ஓட்டிகிட்ருக்கு. நான் வந்து கொஞ்சமாக ப்ரெட்டு போட்டேன். அதனால் எனக்கு சப்பையாகவும் குட்டியாகவும் வந்திருக்கு. அதை பற்றி கவலை இல்லை, அப்படியே சாப்பிட்டுக்கலாம். கட் பண்ணி சூப்பராக நம்ம கொஞ்சமாக கட் பண்ணிக்கலாம். கத்தி இன்னும் அழகாக இறங்கும். சூப்பராக குட்டிக்கோண்டு புட்டிங். நான் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணுறேன். இது என் பொண்ணு ஃபஸ்ட்டு குட்டிக்கோண்டு கட் பண்ணிட்டேன். நம்ம கத்தியால் கட் பண்ணால் அழகாக சீக்கிரம் கட் பண்ணலாம். இது வந்து பட்டர் கரண்டி. பாருங்கள், சூப்பராக வந்துடுச்சு. கொஞ்சம் சப்பையாக தான் இருக்குது. நான் வந்து ப்ரெட்டு வந்து அதுவும் குட்டி குட்டி ப்ரெட்டு கொஞ்சமாக எடுத்திருக்கேன். அதனால் சப்பையாக வந்திருக்கு. நமக்கு புட்டிங் குட்டி கோண்டு வந்திருக்கு. குட்டி ப்ரெட் எடுத்தனால குட்டி கோண்டு வந்திருக்கு. சூப்பராக புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செய்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிக்கலனாலும் ஒரு லைக் பண்ணுங்கள், தப்பு இல்லை. தேங்க்யூ.